ஸ்டாலின் சார், உங்களுக்கு ஒரு போஸ்ட். சத்துணவு அமைப்பாளர்கள் போராட தொடங்கி இருக்கிறார்கள். நினைக்க போறாரு ஸ்டாலின் சார். இது இவ்வளோ பெரிய ரோதனையா இருக்கு. டெய்லி காலகாத்தால் எழுந்திரிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிடுறாங்க. ஐயாவுக்கு பிபி சுகர்லாம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 4 மாத காலமாகவே எங்கே பார்த்தாலும் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க. இந்த பக்கம் வெள்ளை சொக்கா போட்டுட்டு பொண்ணுங்களாம் போராடிட்டு இருக்கு. உனக்கு என்னவா பிரச்சனை அப்படின்னா, நாங்களாம் நர்ஸுங்க சார், திமுக கொடுத்த வாக்குறுதி 306 அமல்படுத்தவே இல்லை சார் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு குரூப் போராடிட்டு இருக்காங்க, டீச்சர்ஸ். அவங்கள கேட்டால் 311 வாக்குறுதி அவங்க வந்து அமல்படுத்தவே இல்லை சார், திமுக சொன்னாங்க சார், ஆனால் அமல்படுத்தவே இல்லை, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பல காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கா. அப்படின்னு திரும்பி பார்த்தா இப்போது சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். என்னதாயா நடக்குது? நீங்கள் என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 5 வருஷமாக இந்த திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சரி, அப்படி என்ன பண்ணுச்சு? சத்துணவு தொழிலாளர்கள் போராடுவதற்கான காரணம் என்ன, அவர்கள் கோரிக்கை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் யங் தாத்தா. சுமார் தமிழ்நாட்டில் 71,000க்கு மேற்பட்ட சத்துணவு அமைப்பாளர்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் எங்கே வேலை பார்க்குறாங்க? ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் 20 ஆண்டு காலமாகவே அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை இருக்குது. அவங்கள வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்து சமைச்சிட்டு போங்க அப்படின்னு தான். அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், எங்கள் பணிக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு கால முறையில் ஊதியம் கொடுக்கணும், ரெகுலர் பேல ஊதியம் கொடுக்கணுன்ட்டு பல வருஷம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த திமுக இதை சாதகமாக என்ன பண்ணுச்சுன்னா, போன வாட்டி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதின்னு கொடுத்தாங்க. வாக்குறுதி நம்பர் 313. அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சத்துணவு அமைப்பாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், உதவியாளர்கள் எல்லாருக்குமே பணி பாதுகாப்பு கொடுப்போம், அதுபோக அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம், அது இல்லாமல் ரெகுலர் பே ஸ்கேலில் நாங்கள் வந்து சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருடங்கள் கடந்து விட்டது. இப்போ வரைக்கும் ஒன்றும் ஆகலை. அது கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது அந்த கோரிக்கை. அவர்கள் பல முறை வந்து அடையாள போராட்டம் பண்ணாங்க. சரி, பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் ரூமுக்குள்ளே வாங்க, சிவாஜி படத்தில் கொண்டு போகிற மாதிரி போவாங்க, அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. இவர்கள் பொறுத்திருந்து பார்த்து தற்பொழுது கால வரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு கால வரைமே கிடையாது. நீ எனக்கு எப்போ கொடுக்குறியோ அப்போ போகிறேன். ஏன்னு அந்த ஆசிரியர்கள் மாதிரி அவர்கள் வந்து ஒரு 22,000 23,000 அவங்க படித்த படிப்புக்கு அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோட அந்த அளவுக்கு சம்பளம் இல்லை. அதனால் போனால் போகுது அப்படின்ட்டு நாளிலேருந்து ரோட்டில் இறங்கி போராட காத்திருக்கிறார்கள். திமுக இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகுது? இதுக்கு முன்னாடி எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? போராடிட்டு கொண்டு கைது பண்ணி உள்ளதான வச்சிங்க. அதே மாதிரி இவர்களையும் உள்ள வைப்பதற்கான எல்லா திட்டங்களும் நடக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம். அதை உங்களுக்கு உடனுக்குடனே நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டே நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது போக இந்த 71,000 பேர் இப்போ போராட இறங்கிட்டாங்க. அவரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க. சரி, நாளிலிருந்து மதிய உணவு திட்டத்தில் யார் சமைப்பா? அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு எப்படி கிடைக்கும்? இதனால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளிலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்க போவோம், மதிய நேரம் ஆகும், சோத்து எங்கே போவோம்? இவர்கள் படிக்க போகிறோன்னா அவர்களுக்கு எப்படி சமைப்பார்கள், எப்படி அவர் உணவு உண்பாங்க? இது திமுகவுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருக்குது. இந்த சத்துணவு அமைப்பு, அந்த சங்கம் இருக்குல்ல, TNNMEA, அந்த அமைப்பு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சு தான் அவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன கோரிக்கை அப்படிங்கிறத பார்த்துருவோம். கோரிக்கை நம்பர் 1, காலமுறை ஊதியத்தை ரத்து செய்துவிட்டு, அதாவது ஏற்கனவே தொகுப்பூதியம் கொடுத்தாங்க, சிறப்பு காலமுறை, இவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் குறையில்ல, சூப்பராக பேர் வைப்பாங்க, சிறப்பு காலமுறை ஊதியம், அதை ரத்து செஞ்சுட்டு ரெகுலர் பேல எங்களுக்கு சேலரி கொடுங்க. 2வதாக ஓய்வு ஊதிய உயர்வு. தற்பொழுது வழங்கப்படும் மிக குறைந்த அந்த ஓய்வு திட்டத்தை, அந்த பணத்தை கொடுத்துட்டு 9,000 எங்களுக்கு ஓய்வூதியமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு பணி நன்கொடை, ஓய்வு பெறும்போது அமைப்பாளர்களுக்கு 5 லட்ச ரூபா, அந்த சீனியாரிட்டி படி 5 லட்ச ரூபாயும், சமையலர் மற்றும் உதவியாக இருக்காங்களா அவங்களுக்கு 3 லட்சம் வேணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இது போக காலி பணியிடங்களாக இருக்கக்கூடிய 65,000க்கு மேற்பட்ட பணியிடங்களை நீங்கள் வந்து நிரப்பணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஒரே சமையலர் மற்றும் அமைப்பாளர் போயிட்டு 2 ஸ்கூல்லையும் சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதுபோக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அது வந்து ப்ரைவேட்டில் விட்டாங்க. ப்ரைவேட்டில் உள்ள ஒரு டீம் தான் வந்து ஃபுட் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அதை நீங்கள் ஸ்கூல்லே கொடுங்க. ஏன்னா அங்கே சமைக்கிறோம், அதுக்கேற்ற சம்பளத்தை மட்டும் கொடுங்க
அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு பிறகு இது வந்து கொஞ்சம் பல காலமாக 4 வருடங்களாக அடையாள போராட்டத்தின் மூலம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசு செவி சாய்க்கவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இறங்கி போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து அந்த சத்துணவு அமைப்பாளர்கள் அந்த தொழிலெல்லாம் போராடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட சம்பளம் என்ன, அவங்களோட ஸ்பே என்ன அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்தா புதுசாக சேர்ந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு 3000, ஒரு சமைக்கிற அம்மாவுக்கு 3000, அதுபோக சீனியாரிட்டி படி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 8000. இப்படிப்பட்ட சூழலில் வெறும் 8000 வச்சுட்டு தான் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்கிற பட்சத்தில் அவர்களுக்கான நீதியை போராடி பெறத்தான் செய்வார்கள். அதுபோக எங்களுக்கு டக்குன்னு போயிட்டு சம்பளத்தை ஒதுக்கு அப்படின்ட்டுலாம் போயிட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க சார். உங்களை யார் சார் வாக்குறுதி கொடுக்க சொன்னால்? எங்கே போனாலும் ஒரு வாக்குறுதி. ஆசிரியர்கள் போராட்டமா? அப்போ உங்களுக்கு வாக்குறுதி 311. இடைநிலை ஆசிரியர்களா உங்களுக்கு வாக்குறுதி 356. செவிலியர்களா உங்களுக்கு அது அப்படின்ட்டு வெறும் பொய் வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டு யாரை கேட்டாலும் சரி, எந்த மந்திரியை கேட்டாலும் சரி, 100% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம், 100% வாக்குறுதியை நிறைவேற்றோம். இந்த ரகுபதியெல்லாம் பேச விட்டா பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க. செவிலியர், அடுத்த சத்துணவாளர், இடைநிலை ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள்னு இன்னைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது திமுக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, நிறைவேற்றினீங்கன்னா போகிறாங்க. நீங்கள் பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்கள அப்படியே வச்சுட்டு நீங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே. இது 2026 எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை திமுக கொடுக்க போகிறது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆசிரியர்கள் வந்து போராடிட்டு இருந்தேன், அடிச்சு குண்டு கட்ட கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ தொகுப்பூதியத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க ஆசிரியர்கள் போராட்டம் போது ஒருவர் மருந்து குடிச்சிட்டு, அதாவது விஷம் அருந்தி இறந்து போயிட்டார். அடுத்த போது தூய்மை பணியாளர்கள், அவர்கள் ஒருத்தர் அன்னைக்கு கடலில் இறங்கி போராடும் போது, கூவாத்தில் இறங்கி போராடும் பொழுது அங்கே மூழ்கி ஒருத்தர் இறந்து விட்டார். பல கொலைகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அரசு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா போராட்டத்திலையும் சரி யாரோ ஒருத்தங்க இறந்து போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சத்துணவு அமைப்புகளின் போராட்டம் வெற்றி நோக்கி போகுமா? அவங்க சொல்லிட்டாங்க, கிளியர் கட்டாக இருக்காங்க, சார் நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம். எங்களுக்கு வேறு வேலைக்கு போயிடறோம் சார். நீங்கள் கொடுக்குற 6000 7000த்துக்காக இத்தனை வருஷம் இதே சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த அடுப்பு அந்த நெருப்பில் மத்தியானம் அந்த சூட்டில் வெந்து அந்த குழந்தைகளுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 6000 7000 இந்த ரேஞ்செலாம் வாங்கிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. சூப்பராக சம்பாதிச்சாலும் உட்காந்துருந்து சம்பாதிச்சு வரும். அவங்களுக்கு கொண்டாந்து ஏதோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இன்றைக்கி 6000 7000 கொடுத்து அவங்களை இந்த அரசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம். இது எப்படி எஃபெக்ட் ஆகும்போது மட்டும் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, நாளையிலேருந்து அந்த பள்ளிக்கு எப்படி உணவு அந்த ஃபுட் சப்ளை எப்படி பண்ண போகிறாங்க. எது இப்போ பரவாயில்ல, ஏதோ நகரங்களில் அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டலாம். கிராமங்களில் பஸ்ஸே இல்லாத கிராமங்கள் எத்தனை கிராமங்களுக்கு தெரியுமா? அங்கேயும் அவர்கள் சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? அப்போது இந்த பெற்றோர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்க போகுது. சரி, என் வீட்டை போயிட்டு சொன்னால் இன்றைக்கி ஸ்கூல் லீவுமா, இன்றைக்கி வந்து சோறே இல்லாமான்னு சொல்ல போகிறான். ஏன் ஸ்கூல் லீவு? அவங்க இப்படி தான் பரவும். திமுகவுடைய புகழ் பரவிக்கிட்டு இருக்குன்னா இப்படி தான் ஆன்டி இன்கமன்சி உருவாகுதுன்னு சொன்னால் யாருக்கு நம்மளை பிடிச்சி கட்சி வைக்கிறாங்க. உனக்கு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எங்களை வந்து கட்சி வைக்கிறீங்களே. உண்மையாக மக்கள்கிட்ட போய் பேசுங்க சார். அங்கே தான் சார் தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்டி இன்கமன்சி இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு தெரு ஓரங்களில் போராடிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். தெரு ஓரங்களில் போராடிட்டு இருக்க தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். அதுபோக செவிலியர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். கூடவே சேர்ந்துட்டாங்க சத்துணவு அமைப்பாளர்கள். அவர்களும் 2027 திமுகவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். பதில் சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. அதுபோக இந்த சத்துணவு அமைப்பாளர்களின் போராட்டம் என்பது முடிவர வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிதி சூழலில் இதெல்லாம் சாத்தியமா? ஏன்டா எல்லாருமே தான் போராடிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ஏற்கனவே இப்போ யார் நம்ம டீச்சர்ஸுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிவித்தார் ஸ்டாலின். அது எவ்வளோ டம்மாத்த வேலைங்கிறது நமக்கு தெரியும் வச்சுக்கலாம். அவர்களுக்கே தெரியும். அவர்களாம் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வாயில போயிட்டு ஸ்வீட் ஓட்டினாங்கல்ல அந்த ஜாக்டோஜி அமைப்பினர், அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் இன்றைக்கி தலைமறைவாகிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை அப்படின்ட்டு. இந்த போராடிக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெரிய பட்ட நாமத்தை சாத்திட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் வந்து 2026 பட்டநாம சாத்துங்க, அது உங்களுக்கு நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி போராடிட்டு இருக்க மக்களுக்கு நீதி என்ன? நாளையிலேருந்து அவர் போராட்டத்தை தொடர்ந்தா காவல்துறையினர் கைது செய்வார்கள். இதை சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும் தெரியும். அரசாங்கத்துக்கு தெரியும். இவங்கெல்லாம் கொஞ்சம்
படித்தவர்கள் அறிவாளிகள், இவர்களை வந்து நம்ம எப்படி கைது பண்ணால் பிரச்சனையாகும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் தூய்மை பணியாளர்களையும் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் ஊழியர்களை இந்த அரசு இந்த போலீஸ் எப்படி கையாளுங்கிறத நீங்கள் நாளைக்கு பாருங்கள். இல்லை உங்களுக்கு லைவ் ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன், இதே வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா தர எடுத்துகிட்டு போவாங்க. நைட்டு 12 மணிக்கு தூய்மை பணியாளர் கைது பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? எப்படி கைது பண்ணாங்க? அடிச்சு கொண்ட சாத்தி உள்ள கொண்டு வந்தாங்களே, எல்லாரும் பெண்கள். தூய்மை பணியாளர் எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி பண்ணாங்க? அதே மாதிரி ஆசிரியர்கள் அவங்கள எப்படி பண்ணாங்க? ரெண்டும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா ஆசிரியர்களை கையை வச்சா பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களை போட்டு சாத்தி தான் போனாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மரியாதையே இல்லாமல் பண்ணிட்டு இந்த அரசு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளையிலேருந்து போராட இருக்கிற இந்த சத்துணவு அமைப்பாளர்கள் என்ன பாடுபடுத்துதுன்னு மட்டும் பாருங்க. இந்த அரசு, இந்த திமுக அரசு என்ன பாடுபடுத்தும் போது இந்த ஏவல் துறை, காவல்துறை அவர் மீது எப்படிப்பட்ட அடக்குமுறையை கையாள போகிறோம் என்று பாரு. இது பெரிய அளவில் இஷ்யூ ஆகும். ஏன்னாட்டா இப்போ தூய்மை பணியாளர் ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல சுத்தம் பண்ணனா கடந்து போயிடுவாங்க மக்கள். ஸ்கூலு, எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். எப்படி ஆசிரியர்கள் போகலாம்? ஏன்ட்டா ஆசிரியர்கள் போகலாம் கூட இருக்கிற ஆசிரியர்களை வச்சு மேனேஜ் பண்ணலாம். கேட்டால் இடைநிலை ஆசிரியர் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மேல்நிலையில் உள்ள ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சத்துணவு அமைப்பாளர்கள் சோறு யார் பாஸ் போடுவா? அந்த குழந்தைங்களுக்கு சோறு யாரு? அந்த குழந்தைங்களுக்கு சோறு யார் பாஸ் போடுவா? பெரிய அளவில் இஷ்யூ ஆகும். இது அடிமட்டத்தில் உள்ள அந்த தொண்டர்களுக்கு, அந்த அங்குள்ள எம்எல்ஏக்களுக்கெல்லாம் நல்லா புரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில் அப்படிங்கிறது. இந்த விஷயம் பெரிய அளவில் நாளைந்து வெட்டிக்குதாலேன்னு பாருங்க. ஏன்னு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸ்கூலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் போட்டுருவீங்க, நீங்கள் டீச்சர்ஸை, செவிலியர்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் போட்டுருவீங்க, தூய்மை பணியாளர்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் போட்டுருவீங்க. சத்துணவு அமைப்பாளர்களுக்கும் சத்துணவு சமைக்கிறவர்களுக்கும் எப்படி ரிப்ளேஸ்மெண்ட் போட போது நாளைக்கு உட்காந்து பார்ப்போம். உங்களுக்கு லைவ் அப்டேட் நாங்கள் தரோம். இந்த அரசு இன்னும் போக போக எத்தகைய அவலங்களை சந்திக்க இருக்கிறது அப்படிங்கிறதை உங்களிடம் கொண்டாந்து சேர்ப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். அதுபோக வேற ஒரு வீடியோவில் இந்த போராட்டம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இதை எப்படி இந்த அரசு கையாள போகிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடுபடுவது நான் உங்கள் யங் தாத்தா.